ரயில்வே மற்றும் தபால் துறைகளில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 1 கோடி மோசடி. தம்பதி மீது இளைஞர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் தனித்தனியாக புகார் மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள புகார் மனுவில் கூறியிருப்பதாவது: வேலூர் காட்பாடி வி.ஜி. ராவ் நகரைச் சேர்ந்த தம்பதியினர் எங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலம் அறிமுகமானதாகவும் தங்களுக்கு அரசு அதிகாரிகள் பலரை தெரியும் என்றும் தெரிவித்தனர். மேலும் ரயில்வே மற்றும் மெட்ரோ, தபால் துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் பலருக்கு வேலை வாங்கி கொடுத்துள்ளதாக ஆசை வார்த்தை கூறி எங்களுக்கும் அரசு வேலை வாங்கித் தருவதாக தெரிவித்தனர். இதற்காக பணம் செலவாகும் என்று கூறியதை நம்பி 5 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை பல்வேறு தொகைகளை அவர்களிடம் கொடுத்தோம். ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள் வேலை வாங்கி தரவில்லை. பணத்தை திருப்பி கேட்டபோது ரயில்வே, தபால் துறை உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை கிடைத்துள்ளதாக கூறி பணி ஆணைகளை வழங்கினர். மேலும் அரசு அடையாள அட்டைகளையும் வழங்கியுள்ளனர். சிலரை அரசு அலுவலகங்களுக்கும் அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் அந்த பணி ஆணைகளுடன் வேலைக்கு சென்றபோதுதான் அவை போலியானவை என்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்தோம். இதுகுறித்து தம்பதியினரிடம் தெரிவித்து நாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பித் தருமாறு கேட்டபோது பணத்தை வழங்காமல் தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றனர். பணம் கேட்க சென்றால் மிரட்டுவதாக புகாரில் தெரிவித்துள்ளனர். எங்களிடம் மட்டும் சுமார் 1 கோடி ரூபாய் வரை பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தங்களை போன்று பலரிடமும் அந்த தம்பதியினர் பணம் பெற்று ஏமாற்றியுள்ளதாகவும் இதுபோன்று பலர் ஏமாற்றப்பட்டுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட தம்பதியினர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களிடம் பெறப்பட்ட பணத்தை மீட்டு தர வேண்டும் என இளைஞர்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். என் பேர் பிரியதர்ஷினி. நான் வேலூர் சாயநாதபுரத்துலேருந்து வரேன். இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பிருத்விராஜும் அருள் ஜோதியும் வந்து பேசி என் ஃப்ரெண்டு மூலிமா அவங்க எனக்கு பழக்கமானாங்க. பாலாஜின்றவர் மூலிமா அப்படி பேசி எனக்கு பழக்கமாகி 1 மாதத்துலேயே நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 7.5 லட்சம் என்கிட்ட அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் வாங்கினாங்க. எல்லாமே வாங்கிட்டு இந்த வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் மதுரைக்கு ட்ரைனிங் கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் ஆஃபீஸ் உள்ள வரைக்கும் கூட்டிகிட்டு போனார். அதாவது வளாகத்தில் இந்த மாதிரி வெளியே மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு உள்ள ஒரு பேட்ச் நடந்துட்டு இருக்கு ட்ரைனிங்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, வர சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபோனும் இல்லை, இதுவும் இல்லை, பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது, சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அதனால தான் நாங்கள் இங்கே வந்து 2 வருஷம் ஆச்சு கொடுத்து. எல்லாமே கொடுத்தாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஐடி கார்டு எல்லாமே ஒரிஜினலாகவே மாதிரியே கொடுத்தாங்க. உள்ளே ஆஃபீஸ் உள்ளெல்லாம் அவ்வளோ கூட்டிகிட்டு போக மாட்டார். எந்த ஆஃபீஸர்ஸையும் சந்திக்கல. ஆனால் ஆஃபீஸ்க்குள்ளே போவோம், போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போவோம், எந்த ஆஃபீஸரையும் சந்திக்கவே இல்லை. 2 வருஷமா கேட்டுட்டு இருந்தா என்ன சொல்றாரு? ஆமாம், தரேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. மிரட்டுறாரு. நான் உன்னையும் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிடுவேன், நீ என்கிட்ட கமிஷன் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை சொல்லுவேன், நீ இந்த மாதிரி எதனா கேஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாரு. நேற்று கூட ஃபோன் பண்ணி எனக்கு மிரட்டினாரு. இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? எனக்கு என்னால் சுச்சுவேஷன் எனக்கு முடியல. அதனால நாங்கள் எல்லாமே வட்டிக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கோம். எங்களால் முடியல. அதனால நாங்கள் பணம் எங்களுக்கு திருப்பி வேணும், அவர் மேலே கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்திருக்கீங்க? எஸ்ஐ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? நாங்கள் மொத்தம் 6 பேர் இருக்கோம். ஆல்ரெடி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு. நாங்கள் இதை ஏற்றுக்கிட்டு அதோடு சேர்த்து நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்ஷன் எடுக்கிறோம். நாங்கள் ஏழுமலை சார், என் பேர். பையனுக்காக வேலைக்காக பணம் கட்டியிருக்கேன். மெட்ரோ ட்ரெயினில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நானும் என்னுடைய ஓனரும் ஃப்ரெண்டு. என்னோடய ஓனரோட மூலம் அறிமுகம் பிரியான்றவங்க. அவங்க சொல்லி தான் அந்த பிருத்திவிராஜ் என் ஒய்ஃபு அருள் ஜோதி சேர்ந்து தான் என்னென்ன பேசி மெட்ரோவில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க சொன்ன பேரில் வந்து இங்கே பணம் கொடுத்தோம். 16 லட்ச ரூபா கேட்டாங்க. முதல்ல 12 லட்ச ரூபா கொடுத்துருவோம். மீதி வந்து பேலன்ஸ் வந்து ஆர்டர் வந்த பிறகு தரேன்னாங்க. ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் 3 லட்ச ரூபா கையில் கொடுத்தேன் வேலூரில் வந்து. அதுக்கப்புறம் கேட்டால் தள்ளிக்கிட்டே வராரு. கேட்டாக்கா வந்து இருந்தா வெயிட் பண்ணி 2 வருஷம் கொண்டு வந்துட்டார். இப்போ கேட்டால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு ஃபோனு. தானே வெயிட் பண்ணதுனால தான் இப்போ கமிஷன் ஆஃபீஸ் வந்துருக்கோம். போலியானது ஆர்டர். மெட்ரோ நந்தனம் மெட்ரோவில் போய்ட்டு காமிச்சு அது போலின்னு சொல்லிட்டாங்க. எந்த நம்பிக்கையில் அவங்ககிட்ட நீங்கள் இது மாதிரி பணம் கொடுத்துருக்கீங்க? எப்படி நம்பிக்கைன்னா என்னுடைய ஓனருடைய அவங்க அக்கா பொண்ணு மூலியம் பழக்கம். பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு அவனு சொன்னதுனால அந்த நம்பிக்கை பேரில் கொடுத்தேன்.
அவங்க அக்கா பொண்ணு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு அவரு. இல்லை இல்ல இதுக்கு முன்னாடி பேசுனாங்களோ